வணக்கம். நான் நெடுஞ்செழியன், டெக்னோகிராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த பொறியியல் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற எண்ணற்ற குழப்பங்கள் இருக்குது. நமக்கு பொது வழியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் மெக்கானிக்கல் படித்தா நல்லது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நல்லது, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இது மாதிரி ஒரு சில துறைகள் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இதில் இன்றைக்கி தகவல்கள் போதுமான தகவல் இல்லாத காரணத்தினால பெற்றோர்கள், மாணவர்கள் ஒரு தரமான முடிவை எடுப்பதற்கு எண்ணற்ற குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பத்திற்கான விடை காணுவதற்கு தான் இந்த பதிவு. நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டோட்டலாக எத்தனை பிரான்ச்சஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ஏஐசிடி அப்ரூவல் படி 265 அண்டர் கிராஜுவேஷன் பொறியியல் துறைகள் உள்ளன. இது நமக்கு தெரியுமா? இது நமக்கு தெரியாது. இதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு 50 கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் போஸ்ட் கிராஜுவேஷனில் 650க்கும் மேலான கோர்சஸ் இந்தியாவில் ஏஐசிடி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் அக்ராஸ் த கண்ட்ரியில் இருக்குது. அப்போ ஏன் நம்ம ஒரு சில பிரான்ச்சஸை மட்டும் முன்னிலைப்படுத்தி மற்ற பிரான்ச்சஸை பின்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னா, மற்ற பிரான்ச்சஸை பற்றிய போதுமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம லட்சத்தில் போட்டிட்டு காணாமல் போகிறது தான் நம்ம விரும்புகிறோம். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இந்தியாவில் 10.75 லேக்ஸ் படிக்கிறாங்க. நீங்கள் கேட் எழுத வந்தால் கூட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் காம்படிஷன் லேக்ஸ், 3 லேக்ஸ் அண்ட் 4 லேக்ஸ், 3 லேக்ஸ் மேலே இருக்குது. ஆனால் இந்த துறைகளை தேர்ந்தெடுப்பதை விட ஒரு பேசிக்கலி இதெல்லாம் ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய துறைகள். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெட்டலர்ஜி இன் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. ஈவன் நம்ம கூகுளோட சிஓ மிஸ்டர் சிந்தூர் பிச்சை சத்தியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. அவர் மெட்டலர்ஜி இன் மெட்டீரியல் சயின்ஸ் தான் படித்தார். ஐஐடி கரக்பூரில் மெட்டலர்ஜி முடிச்சு ஸ்டான்ஃபோர்டில் போய் மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த துறையை கம்ப்யூட்டர் சயின்ஸை தேர்ந்தெடுத்தார். அதனால் இந்த துறை படித்தா ஸ்கோப், இந்த துறை படித்தா ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது முற்றிலும் தவறு. நீங்கள் எந்த துறை வேணாலும் எடுக்கலாம். பட் கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகளாக இருக்கணும். ஏன் இந்த துறைகள் இன்றைக்கி மெட்டலர்ஜி இன் மெட்டீரியல் சயின்ஸ் எந்த இன்ஜினியரிங் பிரான்ச்சுமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்குதுன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ஸ்வைப் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ஸ்டோரேஜுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அதுமாதிரி வயசானவங்களுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு இம்ப்ளான்ஸ் நம்ம உள்ளே போடுறோம். அது பிளட்டோடையும் போனோடையும் சேரும்போது கரோட் ஆகக்கூடாது. இது எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் மெட்டலர்ஜிஸ்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த துறையெல்லாம் ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி நீங்கள் ஈவன் கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறது கூட மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் தே ப்ளே an இம்பார்ட்டன்ட் ரோல். பயோமெட்டீரியல்ஸ், நானோ மெட்டீரியல்ஸ், ஏகப்பட்ட துறைகள் இதில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இது அளவிடவே முடியாது. ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறீங்க, ஒரு சேட்டலைட் இவ்வளோ ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணால் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், இதெல்லாம் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். ஏன்னா இதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால நம்ம மற்ற துறைகளை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மிக வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. துறைகளில் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஆஸ் பர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த டிஎன்ஏ ப்ரௌசரில் 93 பிரான்ச்சஸ் இருக்குது. நமக்குலாம் ஒரு 10க்கு மேலே தெரியாது. அதனால் இந்த பொறியியல் துறைகளை நீங்கள் எந்த கல்லூரிகளில் படிக்கிறீங்கிறது மிக மிக முக்கியம். உதாரணமாக எங்களோட மாணவர் ஒருத்தர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு துறையை எடுத்து அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ் அட் ஆஸ்டினில் போய் பண்ணிவிட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவில் ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. பட் இந்த மாணவர் எவ்வாறு இந்த துறையை தேர்ந்தெடுத்தார்னா, எங்களோட கருத்தரங்கு வாயிலாக இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த துறையை எடுத்தால் இதில் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைத்ததன் காரணமாக அதை எடுத்து அந்த மாணவர் சாதித்தார். இதுக்கு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் தேவைப்படுது. அந்த தகவல்கள் தெரிவதற்கான ஒரு தளம் தேவைப்படுகிறது. ஸோ இதை பற்றி இன்னும் தகவல்கள் நீங்கள் அதிகமாக அறிவதற்கு எங்களோட கருத்தரங்குகள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு ஊரில் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட இணையதளம் indiacollegefinder.org வழியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை இந்த இதிலேயே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அது வழியாக காண்டாக்ட் பண்ணலாம். தொலைபேசி எண்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கருத்தரங்கு வாயிலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுத்து வாழ்க்கையில் ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து உங்களை எதிர்காலம் சிறப்பதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெற எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.